வணக்கம். தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வாய்ப்பு கொடுக்க கூடாது. ஏனென்றால் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்த முயற்சிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வருவார்கள். அவர்களுக்கு நீங்க நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பீர்கள். அவர்களும் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் பிற்காலத்தில் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவே அந்த ஒரு உறவுகளினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். எனவே முடிந்த அளவுக்கு யாருக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து முழுமைக்கும் தெரிந்து அதற்கப்புறம் கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு இயல்பாகவே இலகிய மனமும் இலகிய மனதும் மனிதாபிமானமும் அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே நீங்கள் யாராவது உதவி என்று கேட்டு வந்தால் உடனடியாக யோசிக்க கூட முடியாத ஒரு நபராக உடனே உதவி செய்து விடுவீர்கள். உங்ககிட்ட வந்து 4 வார்த்தை அழுது பேசிட்டா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து விடக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். உங்களுடைய இந்த நல்ல மனதையும் மென்மையான குணத்தையும் சுற்றி இருக்கிறவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏமாற்ற காத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களே போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இருக்கும். உங்களை கருவேப்பிலையை போல தூக்கி எறிந்துவிட்டு போனவர்கள் கூட மறுபடியும் தங்களுடைய காரியத்துக்காக உங்களுடைய காலடியில வந்து விழக்கூடிய ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுக்குள்ள இருப்பார்கள். ஆனால் தனுசு ராசி என்பர்களை உணர்ச்சி வசப்பட்டு வர்ற எல்லாருக்கும் மறுபடியும் வாய்ப்பு நீங்கள் ஒருபோதும் கொடுத்து விடக்கூடாது. ஒரு முறை ஏமாற்றியவன் மறுமுறையும் ஏமாற்ற தயங்க மாட்டான் என்பதை இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உணர்த்தி காட்டும். அதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்தில் நன்மைகளை தேடி கொடுக்கும். கோட்டை தாண்டி யாரையும் உள்ளே நீங்கள் விடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு கோட்டையை நீங்கள் வடிவமைத்து கொண்டு அதற்கு உள்ளேயே நீங்கள் யாரையும் விடக்கூடாது. உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் யாரிடமும் நீங்கள் கூறவும் கூடாது. அப்படி இருந்தால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அடுத்ததா காதலில் சொல்லப்படாத உண்மைகள் இந்த ஒரு நாளில் வெளிப்பட்டு அதுவும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. தனுசு ராசியை காதல் என்பது உங்களுக்கு சாதாரணமான ஒரு உறவாக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போவது கிடையாது. நீங்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனாலேயே உங்களுக்கு காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, ஏன் நண்பர்கள் வாழ்க்கையில கூட உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். உங்களின் உள்ளுணர்வுகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் காதலில் சொல்லப்படாத சில உண்மைகளும் மறைக்கப்பட்ட சில விஷயங்களும் அல்லது புரிதல் இல்லாத சில சூழ்நிலைகள் மனதில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அந்த ஒரு செயலில் நன்மைகள் நடக்கும் என்றெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். என்னிடம் உண்மையை ஏன் சொல்லவில்லை என்ற கேள்வி உங்களை இன்னும் காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். அது ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் இந்த காதல் வாழ்க்கையில சில உண்மைகளையும் சில ரகசியங்களையும் மறைத்து வைத்திருப்பார்கள். அவர்கள் சொன்னாமல் 3வது நபர்கள் சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆமாம் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவுடனே உங்களுடைய மனதிற்குள் ஒரு அதிர்ச்சியை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை என்பதையே நிச்சயமாக அது ஒரு நம்பிக்கை என்பதையே போக வைத்திருக்கும். உறவில் வார்த்தைகளை விட நம்பிக்கை முக்கியம் என்று விரும்பக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். அந்த நம்பிக்கை சோதிக்கப்படும் சில தருணங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் தனுசு ராசி அன்பர்களை உண்மை வெளிவருவது எப்பொழுதும் அழிவுக்கான ஒரு அறிகுறியாக மட்டும் கிடையாது. சில நேரங்களில் அது சரியான முடிவை எடுக்க உதவக்கூடிய வாய்ப்பாகவே உங்களுக்குள்ள மாறிவிடும். சுக்கிரனின் தாக்கம் காதல் உணர்வுகளை குறிக்கும் என்று அனைவராலேயுமே கூறப்படுது. அதனாலேயே உறவுகளுக்குள் உணர்ச்சியுடன் சேர்த்து புரிதலும் என்பது மிகவும் அவசியம். புரிதல் இல்லாமல் அது திருமண வாழ்க்கையிலோ காதல் வாழ்க்கையிலோ இருந்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை மட்டும்தான் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாக நன்மைகளை தேடி கொடுத்து நல்ல விதமான ஒரு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைக்கும். இது வரவழைக்குதா, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே அமைய போகிறது. உழைப்பின் பலன் மெதுவாகத்தான் உங்களுடைய கைகளுக்கு தெரியும். அதே போலத்தான் இந்த ஒரு காலகட்டத்திலும் நீங்கள் உழைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே மாறி போதுமான அளவுக்கு அது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும்.
பகலும் இரவும் பார்க்காமல் தூக்கத்தை கெடுத்து நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் போட்ட உழைப்புக்கும் இத்தனை நாட்களாக எந்த ஒரு கூலியும் பலனும் கிடைக்காமல் அடுத்தவன் தட்டிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பான். ஆனால் நீங்கள் பகல் இரவு பார்க்காமல் உழைத்தது நீங்களாக இருக்கும். ஆனால் பணம் சம்பாதிப்பதும் பெயரை வாங்கிக் கொண்டு போவதும் வேறு ஒருவனாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்திருப்பான். நீங்களும் அந்த ஒரு இடத்தில் என்ன கேட்பது என்று தெரியாமல் அமைதியாகவே நீங்களும் விட்டு கொடுத்தீர்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய உழைப்புக்கான பலன், உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான லாபங்கள், போனஸ்கள், நிலுவைத் தொகைகள் எல்லாமே மெல்ல மெல்ல உங்களுடைய கைகளுக்கு வந்து சேர தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு நிச்சயமாக தொடங்கும். நம்ம செஞ்ச உழைப்பு வீணா கலங்குற நிம்மதி உங்களுடைய மனசுக்குள்ள இப்பொழுது பிறக்கத் தொடங்கும். உங்களுடைய நேர்மையான உழைப்பிற்கு அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு லாபத்தை வாரி வாரி வழங்க போகும். நீதி காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. அந்த நீதி காலத்தை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொண்டால் அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றிவிடும். வாழ்க்கையில மிகவும் கஷ்டமான தருணங்கள் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? நாம் முழு மனதுடன் உழைத்தோம், அதனுடைய பலன் உடனடியாக கிடைக்காத நேரம்தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காலமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் பல நாட்கள் அமைதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உழைத்திருக்கலாம். மற்றவர்கள் கவனிக்காத நேரத்திலும் உங்களுடைய பொறுப்புகளை செய்து முடித்த ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனால் அதற்கான அங்கீகாரங்கள் அல்லது பலன் தாமதமாகி ஒரு தருணங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த தாமதங்கள் சில நேரங்களில் உங்களுடைய நம்பிக்கையவே சோதித்த ஒரு தருணங்களாகவே மாறியிருக்கும். என்னுடைய முயற்சி வீணாகி விட்டதா என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் தனுசு ராசி அன்பர்களை, உண்மையான உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. அது சரியான நேரத்தில் கண்டிப்பான ஒரு பலனை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்த முயற்சிகளின் பலன் மெதுவாக உங்களுடைய கைகளுக்கு வரக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய தொடங்கும். சனி பகவானின் தாமதப்படுத்தினாலும் நிலையான பலனை தருபவர் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது. அதனாலேயே இதுவரை காத்திருந்த காலங்கள் ஒரு பயிற்சியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். வேலை, தொழில், பணம், தனிப்பட்ட வளர்ச்சி என பல இடங்களில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். தனுசு ராசி அன்பர்களை, நீங்கள் போட்ட ஒவ்வொரு உழைப்பும் வாழ்க்கையின் கணக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பலன்கள் கூட நாளைய மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு ஆரம்பமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிவிடும் என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம். போராட்டத்தில் இருப்பவர்களுக்கு சேமிப்புகள் குறையக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. அதனால சேமிப்பு என்பது மிகவும் முக்கியம். உத்திராடத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைத்து நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.